விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியின் விஜயம் ராஜதந்திர வெற்றி என்கிறது அரசு. இந்திய இலங்கை மின் கட்டமைப்புகளை இணைக்கவும் திட்டம். ராணுவத்தின் உரிமையை பாதுகாப்பது சாதாரண மக்களின் கடமை. சிலர் முதலை கண்ணீர் வடிப்பதாக சஜித் விமர்சனம். மட்டு வைத்தியர்களை அநாகரிக வார்த்தைகளால் தூற்றிய மர்ம நபர். சந்தேக நபரை தேடி காவல்துறை வலைவீச்சு. தேசபந்துவை பதவி விலக்கும் தீர்மானம் உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். ஜேவிபி அரசை சாடும் விஜயதாச. கடல் தொழிலாளர் பிரச்சனையில் அமைச்சு மட்ட பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பம். இந்திய குழுவின் சந்திப்பின் பின்னர் அமைச்சர் தகவல். டிரான் அலஸை விசாரணைக்கு அழைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். வெலிகம துப்பாக்கிச் சூடு குறித்து வாக்குமூலம் பெற திட்டம். அதிமுக பாஜக கூட்டணிக்கான நேரடி பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பம். அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பால் கட்சிக்குள் குழப்பம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் இந்திய மின் கட்டமைப்புகள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்தின் போது இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் இந்தியா மற்றும் இலங்கையின் மின் கட்டமைப்பை கடலுக்கடியில் வடங்கள் மூலம் இணைக்கும் திட்டம் தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து தென்னிந்தியா ஊடாக இந்த மின்சார வடங்கள் இணைக்கப்படவுள்ளன. இந்த முயற்சி இலங்கையை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என ஸ்ரீலங்காவின் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு அதிகப்படியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஏற்றுமதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த இணைப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவுடன் மின்வலு ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளதை உறுதி செய்துள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான விஜயம் என்பது ஸ்ரீலங்காவிற்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தொடர்பாக பழைய கச்சேரி மண்டபத்தில் பிரதி அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மோடியை தொடர்ந்து ஏனைய நாட்டு தலைவர்களும் நாட்டிற்குள் வருவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் நம்புகின்றோம், இந்தியா ஒரு ராஜதந்திர ரீதியாக எங்களுக்கு மிகவும் நெருக்கமான நாடு, நமக்கு ஒரு மிகவும் அண்மையில் இருக்கின்ற ஒரு நாடு. நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் நமது நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தொடர்பாகவும் எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரபலமான விமர்சனம் ஒன்றுதான், சர்வதேச ரீதியாக எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் செய்ய முடியாது, இந்தியா பகைக்கு. அது மாத்திரமில்லை, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது, ஜப்பான் போன்ற நாடுகளிடம் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது என்று சொல்கிற விடயங்கள் பல்வேறு தரப்பட்ட எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை இல்லாத விமர்சனம். ஆனால் இன்று ஒரு மிகவும் குறுகிய காலத்தில் நாங்கள் சர்வதேசத்தில் குறிப்பாக இந்தியா உட்பட, இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அப்படி பல்வேறு தரப்பட்ட நாடுகளின் அனுசரணையும் பெற்றுக்கொண்டு ராஜதந்திர ரீதியாக நாங்கள் இன்றொரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இன்று நாங்கள் உருவெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த பங்குருத்தின் நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு வருகின்ற இந்த வேளையில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாங்கள் பங்குருத்தின் நிலையிலிருந்து நாங்கள் மீள்கின்றோம். இன்னும் ஒரு புறத்தில் நமது சர்வதேச தொடர்பானது மிகவும் ஒரு சிறப்பாக பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் இந்த அரசாங்கம் பாரிய இந்த நம்பிக்கையினை சம்பாதித்துக் கொண்டு சர்வதேச தரத்தில் உதவி நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை செய்வதற்கான அந்த உந்து சக்திகளாக இன்று பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள், பல்வேறு தரப்பட்ட நாடுகள், பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இருக்கின்றனர். ஆகவே நாங்கள் இன்று ஒரு பாரிய வெற்றியாக பார்க்கிறோம்.
சர்வதேச ரீதியில் இராணுவ வீரர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது சிலர் முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டுக்காகவும் இராணுவ வீரர்களுக்காகவும் பேச ஊடகங்களுக்கு உரிமை உண்டு என கூறியுள்ள சஜித் பிரேமதாச இது சாதாரண மக்களின் உரிமையும் கடமையும் கூட எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜேவிபி அரசாங்கம் அதிகாரத்திற்கு வருவதற்கு பாரிய பங்காற்றிய சுதந்திர ஊடகங்களை ஆட்சிக்கு வந்த பின்னர் அகௌரவப்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கமும் பலவத்தையில் உள்ள ஜேவிபியின் கட்சி அலுவலகமும் விரும்பும் வகையிலேயே சுதந்திர ஊடகங்கள் நடந்து கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளன எனவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மொரட்டுவ வட்டார வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் ஊடகங்களுடன் நல்லுறவை பேணி அரசியல் பரப்பில் உச்சத்தை தொட்டதாகவும் ஜேவிபியை வலுப்படுத்துவதற்கும் பிரபலப்படுத்துவதற்கும் சுதந்திர ஊடகங்கள் பாரிய பங்காற்றியிருந்தன எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஊடகங்கள் மீது ஜேவிபி கொண்டிருந்த அணுகுமுறையும் ஆளும் தரப்பாக கொண்டிருக்கும் அணுகுமுறையும் வேறுபட்டது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி அலுவலகத்தின் உத்தரவுகளின் பிரகாரம் செயற்படாத ஊடகங்கள் சேறு பூசும் ஊடகங்கள் என முத்திரை குத்துகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். உண்மையை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் காணப்படுவதாக கூறியுள்ள அவர் இந்த சுதந்திர ஊடகத்தை அவ்வாறே பேணுவது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பெரும் கருவியாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று சுதந்திர ஊடகங்கள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பேசும் போது உண்மையான செய்திகளை வெளியிடும் போது அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி அலுவலகமும் தடம் மாறி வருகின்றன எனவும் சஜித் பிரேமதாச மேலும் விமர்சித்துள்ளார். தையிட்டி விகாரி விடயத்தை பூதாகரமாக்கும் போது தெற்கில் மதவாதம் பேசும் ராஜபக்சவினரின் கைகள் ஓங்கும் என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் இந்த விகாரை விடயத்தில் மக்களுக்கு சாதகமான தீர்வை பெற்றுத் தருவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என்ற போதிலும் அதனை உடனடியாக பெற்றுத் தருவதில் நெருக்கடிகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இவ்வாறான ஒரு புதகரமான பிரச்சனையாக போகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அங்கு வடகிழக்கு தெற்கில் எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாக்களுடைய அணி என ஓக்கிடமில்லாதவர் இருந்தவர்கள், இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள். இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு துடித்தெழுந்து தாங்களுடைய பௌத்த மதத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் தாங்களுடைய போலையை உயர்த்தி தருகின்றார்கள். அங்கிருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய இனவாத அணி அது டேஸ் அடிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமே அல்ல. இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றிய பிரச்சனை அல்ல, கடந்த காலத்திலும் இருந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதே இங்கிருக்கின்ற நமது அரசியல்வாதிகள் எல்லோருமே அந்தந்த அரசாங்கங்களில் அங்கம் வகித்தார்கள். 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் ராஜபக்சாக்களோடு, ரணில் விக்ரமசிங்காக்களோடு, இந்த பிரேமதாசக்களோடு இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது எல்லாமே பேசாத இவர்கள் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு ஏறி 4 மாதங்கள் ஆகின்றது. 4 மாதங்களில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னர் கடந்த 15-20 வருடங்களுக்கு மேலாத தீர்க்காத பிரச்சனையை நாங்கள் 4 மாதங்கள் தீர்த்துவிடு என்று கூக்குரல்கின்றார். நாங்கள் எது எவ்வாறான போதிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமில்லாத சாதகமான முடிவுகளை எடுப்போம். இந்த பிரச்சனை மிக மிக ஆழமான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்வோம். ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொண்டு வந்த நாடாளுமன்ற தீர்மானம் உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் ஒன்றென முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக உச்ச நீதிமன்ற உத்தரவை வழங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானத்தையும் சபாநாயகர் ஏற்றுக்கொள்வது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்பிடும் ஒரு செயற்பாடு எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபராக நியமித்தார் எனவும் அந்த நியமனத்திற்கு அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலை பெற்றதற்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்தார் எனவும் விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனினும் முன்னாள் ஜனாதிபதி நியமனம் செல்லுபடியற்றது என உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவின் மூலம் அறிவித்துள்ளது எனவும் முன்னாள் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மாதிபராக இல்லை என்பதுடன் அதற்கான நீதிமன்ற உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது எனவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் அத்தகைய தீர்மானத்தை பதவியில் இருக்கும் காவல்துறை மாதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் எனவும் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். இதன் பிரகாரம் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபர் அல்லவென்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் 2002ஆம் ஆண்டு 5ஆம் எண் மூத்த அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளுக்கும் முற்றிலும் முரணானது எனவும் முன்னாள் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டுமெனவும் அந்த குழுவின் தலைவராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் இருக்க வேண்டுமெனவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காவல்துறை மாதிபராக இல்லாத ஒருவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என அவர் விமர்சித்துள்ளார். எனவே சபாநாயகரின் நடவடிக்கையானது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை கணிசமாக குறை மதிப்பிடும் வகையில் உள்ளதாக கூறியுள்ள விஜயதாச ராஜபக்ச இந்த நடவடிக்கையானது எந்த சட்டப்பூர்வ வலுவும் இல்லாத ஒன்றெனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலான அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுக்கள் வெகு விரைவில் நடைபெறவுள்ளதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தின் அனைத்து விசைப்படகு சங்க செயலாளர் சகாயம் தலைமையிலான இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் குழு நேற்று யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் வைத்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டது. இந்த சந்திப்பு தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடல் தொழிலாளர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் என்பதை அவர்கள் உணர்ந்ததாக அறிய முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் வகையில் இது தொடர்பில் அடுத்த கட்ட பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் எனவும் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் வைத்தியர்களை குறிவைத்து தொலைபேசி ஊடாக மர்ம நபர் ஒருவர் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசி அவர்களை குழப்பமடைய வைத்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தொலைபேசி பரிவர்த்தனை நிலையத்திற்கு இன்று அதிகாலை 2 மணிக்கு இனம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார். சில விடுதிகளுக்கான தொலைபேசி அழைப்பை மாற்றுமாறு கூறியதை அடுத்து அந்த அழைப்புகள் மாற்றப்பட்டதை அடுத்து குறித்த நபர் அங்கு கடமையில் இருக்கின்ற விடுதி பொறுப்பாளர் மற்றும் பெண் வைத்தியர்களின் கையிறக்க தொலைபேசிகளை பெற்று அவர்களுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி அநாகரிகமான முறையில் பேசியுள்ளார். இன்று அதிகாலை 2 மணி தொடக்கம் காலை 6 மணி வரை குறித்த நபர் இவ்வாறு 13 பேருடன் தொடர்பை ஏற்படுத்தி பேசியுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் பொறுப்பாளர்கள் வைத்தியசாலை பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதை அடுத்து குறித்த விடயம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் கணினி குற்ற பிரிவிலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் உதவி பணிப்பாளர்களை தொலைபேசி ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்திய போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்டு காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்புபட்டு வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் டிரானலஸிற்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோனிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவியதாக கூறப்படும் டிரானலஸிடம் வாக்குமூலம் பெறப்படவுள்ளது.
மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள விடுதிக்கரையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவில் பணியாற்றிய காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்தமை தொடர்பாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசிடம் குற்றப் புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய நாளை முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப் புலனாய்வு பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார். மேலும் பதவி நீக்கப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனும் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய பதில் காவல்துறை மாதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னக்கோன் உட்பட 8 காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகமான யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக அதிகளவான கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண நகரில் 9 கிலோ 300 கிராம் கஞ்சா கலந்த மாவா பாக்குடன் இன்று 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் உதவி காவல்துறை பரிசோதகர் நந்தகுமார் தலைமையிலான குழுவினரால் சந்தேக நபர்கள் கஞ்சா போதைப் பொருள் கலந்த மாவா பாக்குடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 40 வயது மதிக்கத்தக்க இருவரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வெல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் 3 நாட்களுக்கு முன்னர் 75 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருந்ததுடன் தலைமன்னாரிலும் நேற்று முன்தினம் 49 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுமார் 124 கிலோகிராமுக்கும் அதிகமான ஈரமான நிறையுடன் கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான கடமைகளுக்காக ஏறத்தாழ 2,50,000 பொது ஊழியர்களை பணியமர்த்த வேண்டியிருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 13,000 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவ வேண்டியிருக்கும் எனவும் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கென அமைக்கப்படும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 அரச ஊழியர்களை ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாக்குச்சாவடி பணிகளுக்கு குறைந்தது 1,30,000 அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கும் என தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி கூறியுள்ளார். இந்த முறை வாக்கு எண்ணிக்கையும் வாக்குச்சாவடிகளுக்குள்ளேயே நடைபெறும் எனவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பல சிறிய வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்குப்பெட்டிகள் ஒரு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த வாக்குகள் அந்த மையத்தில் எண்ணப்பட உள்ளன. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் இந்த விடயத்தில் முடிவு செய்வார்கள் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக 180 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 20ஆம் திகதி முதல் நேற்று முன்தினம் 28ஆம் திகதி வரையான 9 நாட்களில் இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீறியமை தொடர்பாக 179 முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் வன்முறை சம்பவம் தொடர்பாக ஒரு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 46 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அதிகமான முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களுக்கு 164 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கிடைத்துள்ள 180 முறைப்பாடுகளில் 133க்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 47 முறைப்பாடுகள் தொடர்பான பணிகள் இடம்பெறுவதாகவும் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் முதல் முறையாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படவுள்ளது. அந்த வகையில் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் முதல் தொகுதி மதுரங்குளியவில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலை வளாகத்தில் அதிகாரப்பூர்வமாக கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை ஏற்றுமதி செய்யும் நிகழ்வு மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள அபிவிருத்தி பிரதியமைச்சர் ரத்ன கமகே தலைமையில் நடைபெற்றது. இந்த தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இலங்கையில் தயாரிக்கப்படும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படுவது இதுவே முதல் முறை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 29வது தலைவராக சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பல முக்கிய பதவிகளையும் வகித்த அவர் தலைவராக பொறுப்பேற்றமை சங்கத்திற்கு முன்னேற்றகரமானதாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் சங்கத்தின் முன்னாள் செயலாளரான ரஜீவ் அமரசூரிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் அனுபவம் வாய்ந்தவரான அவர் பொதுச் சட்டம் மற்றும் ஒப்பந்த, வணிக, சொத்து, வரிவிதிப்பு மற்றும் வங்கிச் சட்டம் உள்ளிட்ட பரந்த அளவிலான குடியியல் வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றவராக அறியப்படுகின்றார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அந்த கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான அமித்ஷாவை சந்தித்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்பட்டு வரும் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தமை தொடர்பாக அதிமுகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம் என சூளுரைத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்திருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு சென்னை திரும்பியுள்ளார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி செயற்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டாம் என அமித்ஷா செங்கோட்டையனிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. மியான்மரில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மருந்து பொருட்களுக்கு தீவிரமான தட்டுப்பாடு ஏற்படலாம் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 1600க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. தாய்லாந்தில் உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கை 32ஆக உயர்வடைந்துள்ளதுடன் 83 பேர் காணாமற் போயுள்ள நிலையில் தலைநகர் பாங்காக்கில் நிர்மாணித்து வந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்த 12வது நபரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காணாமற் போனவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. குறிப்பாக மருந்து பொருட்களுக்கு தீவிர பற்றாக்குறை நீடிப்பதாக மியான்மரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான மற்றும் வதிவிட ஒருங்கிணைப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் 20 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் பணியகத்தின் அதிகாரி கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் வீதிகள் மற்றும் தொலைத்தொடர்புகள் போன்ற வலை அமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி வழங்கும் நடவடிக்கையும் தாமதமடைந்துள்ளது. இதனிடையே கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அரச படையினருக்கிடையில் மோதல்கள் நீடிக்கும் நிலையில் மியான்மர் அரசாங்கம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்கள் முற்றிலும் அருவருப்பானது என்பதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் மியான்மரில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான பணிகளுக்கு சுமார் $13 மில்லியன் வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடியின் விஜயம் ராஜதந்திர வெற்றி என்கிறது அரசு. இந்திய இலங்கை மின் கட்டமைப்புகளை இணைக்கவும் திட்டம். ராணுவத்தின் உரிமையை பாதுகாப்பது சாதாரண மக்களின் கடமை. சிலர் முதலை கண்ணீர் வடிப்பதாக சஜித் விமர்சனம். மட்டு வைத்தியர்களை அநாகரிக வார்த்தைகளால் தூற்றிய மர்ம நபர். சந்தேக நபரை தேடி காவல்துறை வலைவீச்சு. தேசபந்துவை பதவி விலக்கும் தீர்மானம் உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். ஜேவிபி அரசை சாடும் விஜயதாச. கடல் தொழிலாளர் பிரச்சனையில் அமைச்சு மட்ட பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பம். இந்திய குழுவின் சந்திப்பின் பின்னர் அமைச்சர் தகவல். டிரான் அலஸை விசாரணைக்கு அழைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். வெலிகம துப்பாக்கிச் சூடு குறித்து வாக்குமூலம் பெற திட்டம். அதிமுக பாஜக கூட்டணிக்கான நேரடி பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பம். அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பால் கட்சிக்குள் குழப்பம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.